அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். எந்த நிறமும் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய நிறம் அல்ல. இஸ்லாத்தை அடையாளப்படுத்துகின்ற எந்த நிறமும் மார்க்கத்திலே இல்லை. அது பச்சையாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும். ஆனால் கருப்புக்கு நாம் கூடுதல் முக்கியத்துவம் தருவதைப் போல ஒரு பாவனை வெளியிலே ஏற்படுகிறது. எதை வைத்து இந்த பாவனை ஏற்படுகிறது என்று சொன்னால், நம் முஸ்லிம் பெண்கள், நம் இல்லத்து பெண்கள், சகோதரி தாய்மார்கள், வீட்டில் உள்ள பெண்கள் பெரும்பாலும் முஸ்லிம்கள் பர்தாவை கடைபிடிக்கிறார்கள். பெரும்பாலும் அதிகமான சதவீதம் கருப்பு புர்காவை போடுகிறார்கள். இந்த கருப்பு தான் போட வேண்டும் என்று தவறாக புரிந்து கொண்டு கருப்பு புர்கா அணிவது என்பது ஒரு தவறான புரிதல். மார்க்கம் கருப்பு தான் நீங்கள் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லலை. உங்களுடைய முகம், கையை தவிர எல்லாம் மறைக்கப்பட வேண்டும். அது எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி. ஆனால் கருப்பு புர்காவுக்கு அதிகமான பெண்கள் அதை அணிவதின் காரணமாக கருப்பு தான் இஸ்லாம் அங்கீகரிக்கிறதோ, மேலே ஆடைகளை மறைப்பதற்கு கருப்பு புர்கா தான் போட வேண்டுமோ என்ற ஒரு தவறான எண்ணங்கள் நம் சமுதாயத்திற்குள் இருக்கிறது. சகோதர சமயத்தவர்களும் இப்படித்தான் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் இந்த திருமண வீட்டில் சகோதர சமயத்தவர்களை சார்ந்த பெண்கள் தாலி கட்டுவதை போல இந்த கருமணி போடுற பழக்கமும் இஸ்லாத்தில் கிடையாது. இந்த தாலி கான்செப்ட்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. திருமணம் முடித்தவர்களுக்கு அடையாளமாக தாலியை போடுவது, கருமணியை போடுறது, இதெல்லாம் மூட நம்பிக்கைகளுடைய பட்டியலில் இருக்கிறது. யதார்த்தமாக நீங்கள் செய்தால் தவறில்லை, மார்க்கம் என்று கருதி நீங்கள் செய்தால் ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.